கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்ல போகிறேன். கேழ்வரகை மாவாக்கி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு ஒரு கப்பில் மாவு எடுத்தால் 4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஒரு கப்பு மாவை ஒரு ஏனத்தில் போட்டுக்கிட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா கரைக்கவும். கை நல்லா கரைச்சி தண்ணியாக இருக்கும். கரைச்சி அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கவும். கிண்ட 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 கட்டியாக வந்துடும் கூழ். கட்டியாக வந்தோடனே வெந்துருச்சான்னு விரலை வச்சு பார்த்தா வெந்திருந்தால் கையில் ஒட்டாது, விரலில் வேகலைன்னா கூழ் கையில் ஒட்டும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி தூரில் பிடிச்சிரும். கிண்டிக்கிட்டே இருந்து மறுபடியும் தொட்டு பார்த்தா வெந்திருக்கும். வெந்திருந்தோடனே இறக்கி ராத்திரிக்கு எடுத்து மூடி வச்சுருங்க. காலையில் எடுத்து தயிரை ஊற்றி ஒரு கப்பு தயிர் ஊற்றலாம், 2 தயிர் ஊற்றலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். அடுத்து வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுருந்து அதையும் கொட்டி நல்லா கட்டி இல்லாமல் கிண்டவும். கிண்டி உப்பு போதுமானு பார்க்கவும். முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம். பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டு எல்லாருக்கும் பிள்ளைய குழந்தைய முதற்கண்டு ஆம்பளைய வெளியே போகிற வரைக்கும் 2 கிளாஸ் 3 கிளாஸ் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வயிற்று வலி இருக்காது, டயர்டு இருக்காது. வெயில் இப்போ உள்ள வெயிலுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கூழ் கிண்ண கிண்ண கெட்டியாக இருக்கும். நீங்கள் தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி கிண்டுங்க. தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றி நல்லா கிண்டி கிளாஸில் ஊற்றி பிள்ளைகளுக்கு ஆம்பளைகளுக்கு எல்லா லேடிஸும் எல்லோரும் சாப்பிட்லாம். சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. இந்த வெயிலுக்கு இதை சாப்பிடுங்க, நல்லது. நல்லா கிண்டி முடித்தோடனே சாப்பிட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா சால்ட்டு போட்டு நல்லா கிளறிக்குங்க. சும்மா சாப்பிட்டாலும் சாப்பிடுங்க, இல்லை ஊறுகாய் வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி எங்கள் வீட்டில் குழந்தைய ஆம்பளைய நாங்கள் லேடிஸு எல்லோரும் சாப்பிட்றோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் உடம்புக்கு.